ஜிஎஸ்டி என்பது சரக்கு மற்றும் சேவை வரி என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு மறைமுக வரி. இது இந்தியாவில் கலால் வரி, வாட், சேவை வரி போன்ற பல மறைமுக வரிகளை மாற்றியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017 மார்ச் 29 அன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 2017 ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஆண்டாண்டும் ஜிஎஸ்டி வசூல் விவரங்களை மத்திய அரசே வெளியிடும். அந்த வகையில் ஏப்ரல் 2023 முதல் பிப்ரவரி 2024 வரை உள்ள விவரங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது 2024 பிப்ரவரி மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 1,68,337 கோடியாக உயர்ந்துள்ளது. இது 2023ஆம் ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது 12.5% அதிகம் என்றும், இதற்கு உள்நாட்டு பரிவர்த்தனை பெருமளவு ஊக்கமளித்துள்ளது என்றும் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில், அதாவது ஏப்ரல் 2023 முதல் பிப்ரவரி 2024 வரை மொத்த ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 18.40 லட்சம் கோடியாக உள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தின் வசூலை விட 11.7% அதிகமாகும். அதேபோல் நடப்பு நிதியாண்டின் சராசரி மாத மொத்த வசூல் ரூபாய் 1.67 லட்சம் கோடியாக உள்ளது. இது கடந்த நிதியாண்டில் ரூபாய் 1.5 லட்சம் கோடியாக இருந்தது. உள்நாட்டு பரிவர்த்தனைகளில் ஜிஎஸ்டி 13.9% அதிகரிப்பு மற்றும் இறக்குமதிக்கான ஜிஎஸ்டி 8.5% அதிகரிப்பு. உள்நாட்டு பரிவர்த்தனைகளின் ஜிஎஸ்டி 13.9% அதிகரிப்பு மற்றும் இறக்குமதிக்கான ஜிஎஸ்டியில் 8.5% அதிகரிப்பு ஆகியவற்றின் காரணமாக ஜிஎஸ்டி வரி வசூல் உயர்ந்துள்ளது என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது.